Assalamualaikum, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஈஸியான பிரெட் ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ரைனி டைமுக்கு குயிக்காக ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் வந்து நான் 2 உருளைக்கிழங்கை வந்து பாயில் பண்ணியிருக்கேன். பாயில் பண்ணி இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்மாஷ் வந்து நல்லா பண்ணக்கூடாது, சும்மா லைட்டாக ஆனால் குட்டி குட்டியாக வந்து அந்த உருளைக்கிழங்கு வந்து தெரியுற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வந்து நான் சாப் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நான் ஒரு முட்டை வந்து சேர்த்துருக்கேன். நான் வந்து இங்கே 2 பேருக்குங்கிறதுனால நான் ஒரு முட்டை வந்து சேர்த்துருக்கேன். 2 பேர் 3 பேர் சாப்பிட்லாம். உங்களுக்கு வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து 2 முட்டை இல்லை 3 முட்டை கூட போட்டுக்கலாம். அதோட உப்பு, அதோட வந்து 1 டீஸ்பூன் வந்து பெப்பர் போட்டிருக்கேன். அதே மாதிரி 1 டீஸ்பூன் வந்து நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து முட்டையை வந்து பீட் பண்ணி கூட போடலாம், இல்லை கட்டி கூட அப்படியே போட்டு கூட இந்த மாதிரி கூட பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் உருளைக்கிழங்கு வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணலை, இந்த மாதிரி லைட்டாக குட்டி குட்டியாக தெரிகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நான் ஸ்மாஷ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு தோசை தவாவில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம இந்த பீட் பண்ண அந்த பேட்டரை வந்து தோசைக்கல்லில் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் அதை வந்து ஊற்றிக்கோங்க. இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து குக் பண்ணுங்கள். இது வேகணுங்கிற அவசியம் இல்லை. ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து பொட்டேட்டோ வந்து வெந்திருக்கும். இது வந்து அந்த வெங்காயம் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி வெங்காயம் வந்து தீஞ்சிரும். அதை லைட்டாக சிம்மில் வச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம ப்ரெட்டில் வந்து நான் கொஞ்சமாக வந்து கெச்சப் தடவிருக்கேன். அதை வந்து இது மேலே வந்து போட்டுக்கோங்க. இது போட்டதுக்கப்புறமா இதை திருப்பி போட்டுடணும். திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து ஒரு ப்ரெட்டை வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சீஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். செடார் சீஸு, அப்படி இல்லாக்கட்டி மொசரல்லா சீஸ், இல்லாக்கட்டி க்யூப் சீஸ், அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து எதுவுமே இல்லாமல் தான் வந்து நான் ஜஸ்ட் ஒரு முட்டையை மட்டும் போட்டிருக்கேன். இது வந்து குயிக்காக செய்யணும் அப்படிங்கிறதுனால எல்லார் வீட்லேயும் சீஸ் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காது. நான் இது வீட்டில் குயிக்காக எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறதுனால இதை வந்து நான் சிம்பிளாக வந்து இதை முடிச்சிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து சீஸ் ஆட் பண்ணிக்கலாம், அப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான வந்து ஈஸியாக வந்து பிரெட் ஆம்லேட் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம்.